தெய்வத்தால் ஆகாத எனும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். விஜய் என்ற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் 40 வருஷத்துக்கு மேல நாங்க இங்க தான் இருக்கோம், எல்லா ஆவணங்களையும் வச்சிருக்கோம், ஆனா இப்படி எங்க வீடுகளை இடிச்சுட்டாங்களேன்னு கண்ணீரோட தெரிவிச்சிருக்காங்க. உயிருக்கு கொஞ்சம் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். வாய பழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான், வயித்த வலிக்குதுமா அப்பா ஒரு பைக் அப்படி போகட்டும், போனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான். ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். பிறந்ததுல இருந்து இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா? ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்ப அம்மாவுடைய உணர்வு, புரட்சி தலைவரோட அம்மாவுடைய உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் அவனுடைய உயிர் நாடியில் இருக்கிறது. எங்களுடைய அம்மாவை சட்டமன்றத்தில் கை வச்சீங்க, எங்களுடைய அம்மாவை ஜெயிலுக்கு தள்ளினீங்க. எந்த மனுஷனையும் வெளிப்படையா பார்த்து எடை போட்டாதீங்க. அம்மா இறந்திருக்கலாம், ஆனால் அம்மாவால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் எப்பொழுதும் அம்மாவுடைய நினைவு இன்றைக்கும் தன்னுடைய உயிர் நாளில் இருந்துட்டு இருக்கு. எங்களுடைய அம்மா சின்னம்மா இல்ல, எங்களுடைய அம்மா, எங்களுடைய அம்மா. சட்டமன்றத்தில் சேலையை கிழிச்சவர்களுடன் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பட்ஜெட் படிக்கிறதுக்காக அவர் முதல் வாக்கியங்களை சொல்வதற்குள்ளாக உடனடியா இங்க இருந்து அதிமுகவினர் கத்தி அதுல எல்லாம் ஒடியாந்தவன் போனவன் எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா என்ன பண்ணுது தெரியுங்களா? நான் பார்த்தவன், அதுக்காக சொல்றேன். துணிஞ்சுகிட்ட ஜெயலலிதா தன்னுடைய முடியை தானே கலைத்து கொண்டு இழுத்து போட்டு கொண்டு வந்தாரு. எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. அப்பதான் நினைச்சேன், ஒரு கைதேர்ந்த நடிகையாச்சே, அந்த நடிகைக்குரிய இலக்கணத்தை பாருங்க. தன்னுடைய முடியை தானே இழுத்து கீழே போட்டுக்கிட்டு, தன்னுடைய சேலையை தானே சில இடத்துல இழுத்து இப்படி வச்சு இழுச்சுக்கிட்டு, ஒரே அலங்கோலமாக ஒரே சத்தமாக யாரும், நான் இப்பொழுதும் சொல்றேன், ஜெயலலிதாவை அவமானப்படுத்தணும்னோ இல்ல அருவருப்பாகவோ இல்ல ஜெயலலிதா கிட்ட போயோ தொட்டோ எதுவுமே நடக்கல. சட்டமன்றத்தில் சேலையை கிழிச்சவர்களுடன் ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் தெளிவனத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது,
சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது இந்த மொத்த கோபம். கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். உன்னாலதான் 41 பேர் செத்தாங்கன்னு உனக்கே தெரியுது. அப்புறம் பழி மட்டும் டிஎம்கே மேல போடுற. முடிக்காம விட மாட்டோம். இதே மன்றத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். இது படத்துக்கான ஷூட்டிங் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 63 கேமரா, இது இந்த பறக்கும்ல மேல அந்த கேமரா, அப்புறம் ஹை ரெசல்யூஷன் இருக்கிற கேமரா, வண்டியில 4 மூலையிலும் கேமரா. இது ஒரு ஷூட்டிங் தாண்டா, ஜனநாயகம் படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஒரு வயலும் வாய் திறக்கல. 41 பேரை கொன்னுட்டு நீ இங்க வா, நான் இளவு கேட்கிறேன், இங்க வா இளவு கேட்கிறேன். உலகமே சிரிக்குது, காரி துப்பு. என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா. அதாவது உங்க தமிழ் மக்கள் சர்வசாதாரண ஒரு நடிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களே, என்ன அநியாயமா இருக்குது? அதாவது மண்டையில ஏதாவது மூளையை கிடையாது அவங்களுக்கு, அவங்க சொல்லுவாங்க கேட்பாங்க. ஏன்னா இங்க கூட எங்க கேரளாவோட நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நின்னா 10 ஓட்டு கூட வாங்க முடியாது. ஆனா அதான் சினிமா மேல ஆசைப்படுவாங்க, பாப்பாங்க, படம் பார்க்க கூட முடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே, இந்த தமிழ் மக்களுக்கு மூளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உழுந்து சிரிப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அவர் கூமாப்பட்டிங்க. ஓப்பனா சொல்லணும்னா இவர் ஒரு கூமாப்பட்டி. அவர் என்ன சொல்றது, சுயநலவாதி, பக்கா சுயநலவாதி. கேப்டனை போல பொதுநலமா சிந்திக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் தம்பினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்காங்க. அவருக்கான தம்பி கோடான கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. வர்த் இல்லங்க, யூஸ்லெஸ். ஆக்சுவலி ஐ லைக் தமிழ்நாடு வெரி மச் பிகாஸ் இங்கதான் இல்ச்சவாய்ங்க நிறைய இருக்காங்க. வேற ஸ்டேட்ல இருந்து வந்தா கோயில் கட்டுறாங்க, உள்ளூர்காரங்களே செருப்பால் அடிக்கிறாங்க. சோ ஐ லைக் திஸ் பிளேஸ். கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்குனார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? சிவகாசி ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் குடுறா. எதுக்குடா? வீட்டுக்கு போய் ஜட்டி போட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே அது ஜட்டி இல்லனே, ஷார்ட்ஸ். ஓயமுடா, உனக்கு வேணா அது ஷார்ட்ஸா இருக்கலாம். சிவகாசிக்கு அது ஜட்டி. சரிதானே சிவகாசி? ரொம்ப முக்கியம். இந்த டயலாக் தான் கொலைக்கு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ மாட்டின உன்னை நுங்கு எடுத்துருவாங்க. உன்னை நுங்கு எடுத்தா பரவாயில்ல, பங்குக்கு எங்க நுங்கையா எடுப்பாங்க. இதுல இருந்து தப்பிக்க வேற வழி இல்லையா? என்ன இவ்வளவு சொல்லுவார்களே, 7 படிக்கு போட பஸ் 7 படிக்கு போச்சா, 8 படிக்கு போற பஸ் 8 படிக்கே போச்சா என்று கூறுவார்களே, அது போல இல்லையா? வெக்கமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? 41 பேர் மரணத்திற்கு திமுக தான் காரணம்னு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கரூர் நடந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு 40 நாள் ஆச்சு இல்ல? நீங்க சிபிஐ விசாரணை நடக்கட்டும், இல்ல உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரிகள் விசாரிக்கட்டும், உச்சநீதிமன்ற பார்வையில் ஒரு குழு விசாரிக்கட்டும், தமிழக அரசு ஒரு அதை மேல்முறையீடு செய்து நாங்கள் கூடுதலான ஆதாரங்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க ஏன் ஒரு குழு அமைத்து நீங்க ஏன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யக்கூடாது? மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். வெளிப்படையா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அவங்க குடும்பம் லண்டனுக்கு தப்பிச்சு போயிருங்க, லண்டன்ல போய் நீங்க வாழ்ந்துக்கோங்க, நீங்க தமிழ்நாட்டிலே வாழ முடியாது, உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சும்மா விட மாட்டோம்னா வழக்கு போட்டு உள்ளதுக்கு வைக்க வேண்டியதானே? யாரு உங்களை தடுத்தது? விஜய் அவருடைய காலதாமதத்தால் இந்த மரணம் நிகழ்ந்தது என்று கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க ஒப்புதல் வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. பல்வேறு ஊடகங்கள் வெளி வந்திருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கரூர்ல நடந்த சம்பவம் ஒரு அரசியல் சதி, அது ஆளுங்கட்சியோட வன்முறை. கரூர்ல நடந்தது சதி இல்லைங்க, அது ஒரு விபத்து. ஏதோ தெரியாம தற்செயலா நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 41 பேர் இறந்து போனதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். கரூர்ல நடந்த எல்லா சம்பவத்துக்கும்
கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மட்டும்தாங்க பொறுப்பு. அவனை பிடிச்சு உள்ள போடுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 12 மணிக்கு விஜய் பேசுவார். கரூர் வேலுச்சாமிபுரத்துல நாங்க பர்மிஷன் வாங்கினது மதியம் 3 மணில நைட்டு 10 மணி வரைக்குங்க. அப்பதான் விஜய் பேசுறதா இருந்துச்சுங்க. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. இத்தனை பேரோட உயிர் போனதுக்கு செந்தில் பாலாஜி மட்டும்தான் காரணம். செந்தில் பாலாஜிங்களா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்களா? எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் திங், போலீஸ்க்கு ரொம்ப நன்றி. போலீஸ் இல்லனா இந்த இடத்துக்கு என்னால வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி காவல்துறை, உங்களோட வேலையை ரொம்ப நல்லா பாக்குறீங்க. போலீஸ் அராஜகமா இருந்தாங்க. போலீஸ் எங்க மேல தடியடியெல்லாம் நடத்தினாங்க. இன்னும் வலிக்குது சர்ச்சையா. என்ன ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எதுக்காக ஆம்புலன்ஸ்? ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லனா அங்க மயக்கம் போட்டு விழுந்த யாரையும் எங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அவன் மூஞ்சி பாருடி, வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா எதை புடிச்சுடி இவன் கூட வந்த? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒன்று சொன்னாரு, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. 2025 என்கிட்ட இளைஞர்கள் கொடுங்க, நான் வல்லரசாக்கிறேன் அப்படின்னாரு. 2025 நடந்துட்டு இருக்கு. அப்துல் கலாம் ஐயா பதிலா நம்ம தளபதி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இளைஞர்களா இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை வல்லரசாக்கிட்டு இருக்காரு அவரு. மருத்துவ படிப்பு தானே, ஏன் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. இதை என்னைக்கு ஒழிக்கிறோமோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விடியல். அப்படியே இந்த தற்கொலை ஸ்பீச்சை கேள. நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஐயோ, 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. காலங்கலிகாலமாய் போச்சு. சிபிஐ யார் சிக்கினாலும் அவங்க பாஜக சிக்கினதுதான். அதிமுக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு, பாமக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு, இப்ப தாவேக்காவும் சிபிஐல தான் இருக்கு.